அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் 5-6 கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஒரே பேராகிராஃப் உள்ள கொஷின் வந்து எந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய எழுச்சியின் தந்தை என்று கருதப்பட்டவர் யார் அப்படின்னா, இந்திய எழுச்சியின் தந்தை அப்படின்னா யார்? நம்ம பாலகங்காதர திலகர் தான். ஓகேங்களா? ஸோ இதில் பாயிண்ட் பாருங்கள். இவர் வந்து 1856ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி அப்படின்ற இடத்துல பிறந்தார். சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலகங்காதர திலகர் வந்து என்னென்னு சொல்லி அழைப்பாங்க? லோக்மானியா திலகர் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. ஸோ லோக்மானியா திலகர் அப்படின்றது வந்து திலகர்னு குறிப்பிட மாட்டாங்க எக்ஸாமில். லோக்மானியா என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1897 திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் அப்படின்னு சொல்லி முழங்கினார். இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார்? பாலகங்காதர திலகர். எந்த ஆண்டு? 1897. பாலகங்காதர திலகர் கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தார். பத்திரிகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1890 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. 1890 ஆக்சுவலாக 97 தான் என்ன சொல்கிறாரு? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து சூரத் பிளவு 1907. சூரத் அமர்வில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2 குழுக்களாக பிரியுது. ஒன்று தீவிரவாதிகள் குழு, இன்னொன்று மிதவாதிகள் குழு. ஸோ தீவிரவாதிகள் குழுக்கள் தான் யார்? நம்ம பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், இவங்க 3 பேர் இருப்பாங்க. அவர்களோட நம்ம தமிழ்நாட்டு தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார். ஓகேங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனால தான் பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ஆகியோருடன் சேர்ந்து தீவிர தலைவர்களின் லால் பால் பால் மூவர் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த லால் பால் பால் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இதானது. ஓகேங்களா? ஒருத்தர் மேற்கு வங்கத்தில் இருந்திருப்பார், ஒருத்தர் வந்து எங்கே இருந்திருப்பார்? மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்திருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நார்த் சைடு இன்னொருத்தர் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து தீவிரவாத தேசிய தலைவர்களோட, அதாவது தீவிரவாத தேசிய தலைவர்களாக மாறியிருந்திருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்பை அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். நாடு தழுவிய அழைப்பை முதல்ல யார் விட்டுருப்பா? பாலகங்காதர திலகர் தான் விட்டுருந்திருப்பார். 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை பாரதி தமிழில் மொழியாக்கம் செய்தார். ஓகேங்களா? ஸோ திலகரோட நூல் என்னது? டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா திலகர். டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பாரதி. ஓகேங்களா? ஸோ அந்த தீவிரவாத தேசிய தலைவர்களோட பாரதியார் தான் இருந்திருப்பார். ஓகேங்களா? கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? எந்தெந்த பண்டிகை? கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகை மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னா நம்ம பாலகங்காதர திலகர். மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும், தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி, அதாவது ஹோம் ரூல் இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாநாட்டில் தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் இயக்கம் நிறுவப்பட்டது. அடுத்து புத்தகங்கள், அதாவது பாலகங்காதரத்திலுடைய புத்தகங்கள் என்ன அப்படின்னா கீத, ராஷ்யா மற்றும் ஆர்கிடிக் ஹோம் ஆஃப் தி வேதங்கள் அப்படின்ற 2 புத்தகங்களை வந்து அவர் வெளியிட்டிருந்திருப்பார். அவருடைய இறப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1, 1920 வந்து என்ன பண்ணிட்டார்? இறந்துட்டார். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய வறுமையியல் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது அப்படின்னா நவ்ரோஜின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தாதாபாய் நவ்ரோஜி தான். ஓகே, இந்தியாவுடைய வறுமையை பற்றி முதல்ல பேசுனது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அவர் தான் என்ன சொல்லியிருப்பார்? பிரிட்டிஷ் இங்கே இருக்கிற வளங்களை எல்லாத்தையும் திருடிட்டு போகிறாங்க, அதனால தான் இந்தியா வந்து வறுமையில் இருக்குது, அதனால தான் இந்திய மக்கள் வந்து நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். எக்ஸாக்டாக ஆண்டு வந்து எனக்கு மறந்துருச்சு. ஒடிசாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 கோடி பேருக்கு மேலே இறந்துருவாங்க பசி பட்டினியால். ஆனால் அப்போ கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கேருந்து, அதாவது லட்சம் டன்னு கணக்கில் வந்து கோதுமையை வந்து அவங்க நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? வரியாக கலெக்ட் பண்ணி ஏற்றிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி வந்து வறுமையை பற்றி பேசியிருந்திருப்பார்.
பிறந்த வருடம் வந்து 4 செப்டம்பர் 1825. இவர் பிறந்த மாநிலம் மகாராஷ்டிரா. 1873 பரோடாவில் திவானாக பணியாற்றினார். ஓகேங்களா, யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 1873 எங்கே திவானாக பணியாற்றினார்? பரோடா. காமா கோவின் கம்பெனியின் பிரதிநிதியாக பிரிட்டன் சென்று சில காலம் வந்து பணியாற்றினார். 1866 கிழக்கிந்திய சங்கம் லண்டனில் தோற்றுவித்தார். லண்டனில் கிழக்கிந்திய சங்கம் தோற்றுவித்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. எந்த ஆண்டு? 1866. அதே மாதிரி 1885 பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக பணியாற்றியவர். இவர் நடத்திய பத்திரிகை வந்து இந்தியாவின் குரல், அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையின் பேர் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையை நடத்தியிருப்பார். இதனால் இந்த வறுமை பற்றி தான் அதில் முழுக்க எழுதியிருந்திருப்பார். இவர் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1886, 1893, 1906. 3 முறை வந்து என்ன பண்ணிருப்பார்? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருப்பார். 1867 வடிகால் கொள்கை ட்ரைன் தேரியை வெளியிட்டிருப்பார். அதாவது லண்டனில் வந்து 1866 கிழக்கிந்திய சங்கம், 1867 என்ன பண்ணிருக்காரு? ட்ரைன் கொள்கை, அதாவது வடிகால் தேரி. 1885 வந்து பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருப்பார். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா, பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும், ஸோ பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து திரும்ப அதிகமாக கொஷின்ஸில் கேட்டே இருப்பாங்க. இந்த நூல் எழுதியது யார் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1901 எங்கே இருக்கும்போது வெளியிட்டிருப்பார்? லண்டனில் இருந்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர், இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் இறந்த ஆண்டு 30 ஜூன் 1917, அதாவது 92 வயதில் வந்து என்ன பண்ணிருப்பார்? தாதாபாய் நவ்ரோஜி வந்து இறந்துருந்திருப்பார். அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நூற்றுள் கோபாலகிருஷ்ண கோகுலுடன் தொடர்பு இல்லாதது எது? இதை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதான் தொடர்பு இல்லாது. ஏன்னா இந்தியாவின் குரல் அப்படின்ற நூலை இப்போ தான் பார்த்தோம். இதழ் நடத்தியவர் யார்? மாத இதழ் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அப்போ இந்தியாவின் குரல், ஸோ அதுதான் தவறு. மற்ற பூர்ண சர்வாஜினி சபா, இந்திய ஊழியர் சங்கம், இந்திய தேசிய காங்கிரஸ் செயலாளர் 1903 இருந்திருப்பார். ஓகேங்களா, அதுதான் கீழே கொடுத்துருக்கோம். இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகுலே 1905 நிறுவினார். அடுத்து இவருடைய கருத்து, பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பு இல்லை. இந்த கருத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா, பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம சென்னை வாசிகள் சங்கத்தில் ஒருத்தர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? அதாவது எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லையேல் வரி கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ற கருத்து வந்து அனைவராலும் ஏற்கப்பட்டது. எனது பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். 1905 பூனா நகர சபை தலைவராக இருந்தபோது மன்ற நடவடிக்கைகளை முதலாக அச்சிட்டு வெளியிடுவார். 1905. அது 1905 காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். 1903 செயலாளராக இருப்பார். ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸின் செயலாளராக 1903 இருப்பார். அதன் அடிப்படையில் 1905 என்ன பண்ணுவார்? தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 1912 தென்னாப்பிரிக்கா சென்று அங்கே வசிக்கும் இந்தியர்களின் பிரச்சனைகளை தீர பாடுபட்டார். காந்தியோடைய அரசியல் குரு, காங்கிரஸில் மிதவாதி தலைவர்களில் முக்கிய தலைவர். இவரை பாலகங்காதர திலகர் இந்தியாவின் வைரம் என்று அழைத்தார். ஓகேங்களா, பாலகங்காதர திலகர் இவர் என்னன்னு சொல்லி அழைக்கிறார்? யார்? நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலேவை பாலகங்காதர திலகர் என்னன்னு சொல்கிறார்? இந்தியாவின் வைரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இந்திய சமூக சேவகர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர். இந்த அமைப்பு இவர் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி விதிப்பு இல்லை, இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் 1905. அடுத்து பூனா நகர சபையின் தலைவராக இருந்திருப்பார் 1905. இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர். தென்னாப்பிரிக்கா சென்றார் 1912. காந்தியோடைய அரசியல் குரு, மிதவாதி தலைவர். பாலகங்காதர திலகர் இந்தியாவின் வைரம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகுலே. என்று கோபாலகிருஷ்ண கோகுலேவை அழைத்தவர் யார்? பாலகங்காதர திலகர். இந்திய சமூக சேவகர் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவரும் இவர் தான். அடுத்து வந்து பாருங்கள், கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? மேலே பார்த்தோம் இல்லைங்களா, பாலகங்காதர திலகர். நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி 8 ஏப்ரல் 1950. ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1950 ஏப்ரல் 8ஆம் நாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலிகான் ஆகியோருக்கு இடையில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருதரப்பு உடன்பாடு
கையெழுத்திடப்படும். இது உடன்பாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில் நடைபெறும். எதற்காக அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையில் சிறுபான்மையினராக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த உடன்பாடு கையெழுத்திட்டிருப்பாங்க. இது ஆண்டு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டு ப்ளஸ் இடம் யாரோட பண்ணாங்க ஓகேங்களா. 8 ஏப்ரல் 1950 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலி கான் 2 பேருக்கு இடையில் இது நடந்திருக்கும். அடுத்து பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார்? இப்போ தான் பார்த்தோம் தாதாபாய் நவ்ரோஜி. கீழ்கணவற்றுள் யார் தீவிரவாத தலைவர் அல்ல? தீவிரவாத தலைவரில் லால் பால் ஓகேங்களா, பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாத தலைவர். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஓகேங்களா. இதுதான் ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து முடிஞ்சால் கண்டினியூ பண்ணலாம் நம்ம வீடியோ. ஓகேங்களா, தேங்க்யூ.